Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2 exercise 2.6ல third sum தான் பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்கங்கறத ரீட் பண்ணி பார்க்கலாம். Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. Okay, அதாவது APல 28 terms உடைய sum வந்து கேட்டிருக்காங்க. அதோட nth term வந்து questionல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ total number of terms நாம் n equal to 28 னு எடுத்துக்கலாம். அடுத்தது nth term வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 4n minus 3 கொடுத்திருக்காங்களா? இப்போ ஜெனரலா nth term நம்ம எப்படி எழுதுவோம்? tn எழுதுவோம். So tn is equal to 4n minus 3. ஓகேவா? இப்போ இதோட sum வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து சம்மோட ஃபார்முலா APல. இப்போ இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா நமக்கு a, d and n இந்த 3 வேல்யூஸ் வந்து தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம அந்த சம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் a, அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ் d இது ரெண்டுமே வந்து கொடுக்கல. வெறும் nth டேர்ம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n வந்து 28னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி, அப்போ நம்ம ஏவும் டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஏன்னா என்ன? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது அதை நாம T1 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ ஆல்ரெடி நமக்கு Tn ஓட வேல்யூ வந்து தெரியும். கரெக்டா? Tn என்னது? 4n minus 3. இதுல இருந்து நாம T1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா சப்ஸ்டிடியூட் n equal to 1. ஓகே, இல்ல n equal to 1 அப்ளை பண்ணீங்கன்னா T1 கிடைச்சிடும் இல்லையா? ஓகே, நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? 4 minus 3 போட்டீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். So this implies T1 equal to 1. Next, common difference D வந்து find out பண்ணணும். D ஓட formula என்ன? T2 minus T1. அப்ப D வந்து தெரியணும் அப்படின்னா நமக்கு T2 வேல்யூ தெரிஞ்சாதான் D வந்து find out பண்ண முடியும். T2 எப்படி கிடைக்கும்? ஆல்ரெடி Tn நமக்கு தெரியும். Tn என்ன? 4n minus 3. இதுல n-க்கு 2ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு T2 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதனால தான் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் n equal to 2. அப்போ என்ன வரும்? T2 is equal to 4 into 2 minus 3. இங்கே 8 minus 3 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ this implies T2 is equal to 5. ஓகே, இப்போ நமக்கு T2 வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ Dயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். D is equal to T2 minus T1. T2 ஓட வேல்யூ 5 minus T1 ஓட வேல்யூ 1. 5 minus 1 போட்டிங்கன்னா 4 கிடைச்சிடும். ஓகே, சரி, இப்போ நமக்கு A value தெரியும், A1, D value 4 and n is equal to 28. இப்போ Sn formula எடுத்து apply பண்ணிக்கலாம். Sn formula n by 2 into 2a plus n minus 1 into d. n ஓட value 28 divide by 2 into 2a. 2 into a ஓட value 1 plus n minus 1. இங்க n என்னன்னா 28 இல்லையா? 28 minus 1 போட்டீங்கன்னா 27 வரும். into d. d ஓட வேல்யூ 4. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 14 வரும். into 2 plus 27 into 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ 14 into 108 plus 2 போட்டீங்கன்னா 110 வரும். ஓகே, இப்போ இந்த 110 14 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். $1,540. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஏபியில் அதோட சம் வேல்யூ 1540. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.